ஹாய், இன்றைக்கி வாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்டு மஞ்சு வந்து இந்த ஃபைலை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து அவங்க பேசிக்காக ஃபஸ்ட்டு எப்படி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுதான் செயின் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ். இந்த மாதிரி கார்னரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ரவுண்டு கர்வெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்க ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுவும் வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் தான். வேவ்ஸில், அப்புறம் சர்க்கிளில், அப்புறம் ஒரு ஃப்ளவரு, அப்புறம் இதில் வந்து கார்னர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எல்லா கார்னரும் வந்து கரெக்டாக இருக்குது. எதுவுமே வந்து கர்வியாக இல்லை. எல்லா கார்னரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுவும் செயின் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணது தான். இங்கே தான் வந்து சிங்கிள் செயினுக்கு ஒரு இமேஜ் போட்டிருக்குறாங்க. நாங்கள் காட்லேருந்து வந்து ஆரம்பித்தோம். இந்த காட் வந்து சிங்கிள் செயின் ஸ்டிச்சில் நாங்கள் அவங்க ப்ராக்டிஸ் எல்லாமே முடித்த உடனே நாங்கள் சிங்கிள் செயின்னு ஆரம்பிக்கும்போது நாங்கள் இமேஜில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னப்போ அவங்க வந்து காட் இமேஜ் வந்து எடுத்தாங்க. எல்லாத்துக்குமே என்னோடய செஷன் எல்லாருமே வந்து காட் இமேஜ் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்குறாங்க. அது அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. இவங்க வந்து விநாயகர் சூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக போட்டிருக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த கர்வெல்லாம், அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. கர்வெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச்சு. இந்த டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு நாங்கள் பேர்ட்ஸ் இமேஜ் எடுத்தோம். இந்த பேர்ட்ஸ் தீமில் பார்த்திங்க அப்படின்னா 2 குருவி வந்து ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்லா பொறுமையாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு மஞ்சு. இது வந்து பேக் ஸ்டிச்சு. பேக் ஸ்டிச்சுக்கு நாங்கள் கார்ட்டூன் இமேஜ் சொல்லியிருந்தோம். கார்ட்டூன் இமேஜில் வந்து இவங்க பாக்கிமன் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து கரெக்டாக எல்லாமே வந்து அந்த கண்ணுலேருந்து எல்லாத்துக்குமே பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு இதை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஷேப்ஸும் அழகாக ஒரே அளவுக்கு எடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து பேக் ஸ்டிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சு. இந்த ஸ்டெம் ஸ்டிச்சிலையும் எல்லா ஸ்டெம்ஸும் வந்து ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே வந்து உள்ள குட்டி இது கூட ஸ்டெம் ஸ்டிச்சில் தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப டெடிக்கேட்டடாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே பட்டர்ஃப்ளைஸ் தான் கொடுத்துருந்தோம். அதுவுமே வந்து நல்லா அழகாக ட்ரேஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வீட் ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் இமேஜ் கொடுத்தோம். ஃபிஷ்ஷில் வந்து அவங்க எல்லாமே வீட் ஸ்டிச்சு தான். கண்ணுக்கு கூட அவங்க வீட் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து அதை ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இவங்க வீட் ஸ்டிச்சுன்னா வீட் ஸ்டிச்சு எல்லாத்துக்குமே வந்து அதே ஸ்டிச்சஸை போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபினிஷிங்கும் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது சில்க் த்ரெட்டில் சிங்கிள் செயின் ஸ்டிச்சு. அதுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தோம். அதுவுமே வந்து அவங்க ஒரு ஃப்ளவரோடு நிறுத்திடாமல் அழகாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சு அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கலர் காம்பினேஷனுமே வந்து எப்போவுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபுளாக இருந்தாங்க. அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபைலை முடிச்சிருக்கிறாங்க கூட. அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரேபிட்டு. இப்போ வந்து இதுக்கு வந்து நாங்கள் அனிமல்ஸ் சொல்லியிருந்தோம். வெறுமனே அனிமல்ஸ் சொன்னேன். அதனால் அவங்க வந்து ரேபிட் சூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு எந்த பிசுறும் இல்லாமல். சில்க் த்ரெட் வந்து எவ்வளோ கஷ்டம்னு பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து எவ்வளோ அழகாக எந்த பிசுறுமே இல்லாமல் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு பேக் செயின் ஸ்டிச்சு. இங்கே வந்து பேக் செயின் ஸ்டிச்சு தான். இதுவும் எல்லாமே நம்ம ஜரி த்ரெட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அதையே வந்து சில்க் த்ரெட்டில் அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து சில்க் த்ரெட்டு பேக் செயின் ஸ்டிச்சு இது எல்லாமே பேசிக் ஸ்டிச்சஸில் கவர் ஆயிரும். பேசிக் ஸ்டிச்சஸே வந்து ஒரு 32 ஸ்டிச்சஸ் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். உங்களுக்கும் இந்த கிளாஸஸ் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கிறேன்.
இப்போ பாருங்கள், பேக் செயின் தான் எல்லாமே அவங்களோட ஃபினிஷிங் பாருங்கள். கார்னர் ஸ்டிச்சு கூட பேக் செயினில் எப்படி இருக்குதுன்னு அவங்க ஒவ்வொன்றுமே போட்டுட்டு எங்கிட்ட ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் போடணுமா, இப்போ இந்த ஒரு பெட்டல் போடுறாங்க அப்படின்னா இது இந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அழகாக டெடிக்கேட்டடாக பண்ணுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அதில் இருக்கிற மைன்யூட் ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியும். எந்த பிசுறும் இல்லாமல் சில்க் த்ரெட் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். இது வந்து சில்க் த்ரெட் பேக் செயின் ஸ்டிச். இப்போ பார்க்குறது வந்து சில்க் த்ரெட்லேயே ஸ்டெம் ஸ்டிச்சு. அந்த சில்க் த்ரெட்லேயே ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு வந்து நாங்கள் ஹில்ஸ் மவுண்டெயின் வியூஸ் கொடுத்துருந்தோம். அதுவுமே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக அவங்க வந்து ஒரு சன்னு, ஒரு க்ளவுடு, பேர்ட்ஸுக்கு கூட அவங்க ஸ்டெம் ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. எதுக்குமே வந்து அவங்க செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணலை. இப்போ ஸ்டெம் ஸ்டிச்சு அப்படின்னா ஸ்டெம்லேயே தான் முடிப்பாங்க, பேக் ஸ்டிச்சு அப்படின்னா பேக்லேயே தான் முடிப்பாங்க. அந்த தென்னை மரம், அந்த தேங்காய் எல்லாமே வந்து அவங்க அந்த ஸ்டெம் ஸ்டிச்சிலேயே தான் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக ஒரு அவுட்லைன் கொடுத்து நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்க்குறது வந்து சில்க் த்ரெட்லேயே வீட் ஸ்டிச்சு. வீட் ஸ்டிச்லேயும் வந்து அவங்க எல்லாமே வந்து அந்த கர்வு, கார்னரு எல்லாமே வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு பாக்ஸ்லேயும் அதே ஸ்டிச்சஸ், நம்ம என்ன ஸ்டிச்சஸ் சொல்கிறோமோ அதே ஸ்டிச்சஸ் போட்டு அழகாக அவங்க வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக்ல சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இது வந்து எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக மைன்யூட்டாக அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ஜேசிபி இமேஜ் கொடுத்தோம் நாங்கள். ஜேசிபி இமேஜில் அவங்க வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஜேசிபியே வந்து அழகாக அந்த அந்த எல்லாமே வர மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து டபுள் ஜிக்ஸாக் வந்து அவங்க கால் இமேஜ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அதையும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நாங்கள் பட்டன் ஹோலு சில்க் த்ரெட்லேயும் பண்ண சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இங்கே அவங்களோட ஹேர் எல்லாம் வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சரி த்ரெட் ரெண்டுமே கலந்து பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா இவ்வளோ ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டோம், அதனால் நம்ம எல்லாமே வந்து கலந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னப்ப அவங்க அந்த கேர்ள் இமேஜும் அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டிச்சஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு கேர்ள் இமேஜ். இப்போ லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃப்ளவர் வித் லீஃப் சொல்லியிருந்தேன். அதுவுமே அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இது வந்து லாங் அண்ட் ஷார்ட்டு. அதுவுமே அழகாக அவங்களோட பெட்டல்ஸ்க்கு வர்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபினிஷ் பண்ணுற மாதிரி அழகாக ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லோடிங்கில் வந்து அழகாக ஒரு பிரைட் இமேஜ் வந்து கொடுக்க சொன்னேன். பிரைட் இமேஜ்லேயும் வந்து அவங்க ரொம்ப அழகாக அதுக்குன்னு ஒரு நிலா போட்டு அவங்க வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பிடிக்கிற மாதிரி அழகாக போட்டு அந்த அந்த ஹேருக்கு கூட ஸ்ட்ரைட் லோடிங் கொடுத்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஒர்க்கே வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது, அழகாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ கிராஸ் லோடிங்க்கு வந்து ஸ்ட்ரைட் லோடிங்க்கு ப்ரைடு போட்டோம். அதனால் கிராஸ் லோடிங்க்கு வந்து க்ரூம் ட்ரை பண்ணோம். க்ரூம்லேயும் வந்து அவங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாமே அழகாக இருக்குது. அந்த கிராஸ் லோடிங்கு, இந்த பேக்கெட்டு ஃபினிஷ் பண்ணது, அவங்களோட அந்த டையி எல்லாமே வந்து அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபிஷ் போனுக்கு வந்து ஹனிபீ சொல்லியிருந்தோம். ஹனிபீக்கும் வந்து அவங்களோட கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீடு. இப்போ தான் வந்து பீடு இமேஜ் வந்து நாங்கள் இது பண்ணோம். பீடு இமேஜுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பேபி ஷவர் தீம் சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க வந்து அழகாக ஒரு பாப்பா உள்ளே இருக்கிற மாதிரி, அம்மா வந்து அதை சுமந்துட்டுருக்கிற மாதிரி அழகாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வந்து அவங்க அழகாக வளைஞ்சு அது மேலேயே பீடு போட்டு கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த பேபி பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக உள்ளே இருக்கிற மாதிரி பீட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அழகாக இருக்குது.
இது வந்து பீட் ஸ்டிச்சு. இப்போ வந்து வாட்டர் இது கட்யூப் ஸ்டிச்சு, கட்யூப் ஃபில்லிங்கு. இப்போது எல்லாமே வந்து லைன் ஃபேஸை வந்து அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். இது கட்யூப் ஸ்டிச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாம்பூ ஸ்டிச்சு. இந்த கேங்க்ரூவை வந்து அவங்க ஃபுல்லாக தாம்பூ ஸ்டிச்சில் ஃபில் பண்ணி அழகாக கொடுத்துருக்குறாங்க. அழகாக இருக்குது. அவங்களோட கலர் காம்பினேஷன், அவங்களோட சூஸிங் கலர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. ஒரு ரியல் கங்காதோ நிற்கிற மாதிரி அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீடு ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு டால்ஃபின் சொல்லியிருந்தேன். டால்ஃபின்க்கு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க உள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களும் அதை பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெரிங் போன் சிங்கிள் ஸ்டிச்லேயே ஹெரிங் போன் வந்து சிங்கிளாக ஒரு பேராஷூட்டில் பண்ண சொல்லியிருந்தேன். அதையும் வந்து எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது டபுள் ஹெரிங் போனுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து சொல்லியிருந்தேன், கோன் ஐஸ்கிரீம் வந்து சொல்லியிருந்தேன். அதையும் வந்து எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணி அதை கட் பண்ணி ஒட்டி அழகாக வந்து ஃபைல் சப்மிட் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஸ்டிச்சுங்கிறது வந்து நம்ம அப்படியே கையெடுக்காமல் ஒரு சைடு போட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்கொயராக நம்ம போட்டே வரதான். அதுக்கு வந்து இந்த தேன் கூட இது வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஃபிஷ் போன் ட்ரை பண்ணி இங்கே வந்து செயின் ஸ்டிச் போட்டு இது வந்து அழகாக அவங்களோட ஸ்கொயர் வந்து ஒவ்வொரு ஸ்கொயரும் நல்லா வர மாதிரி அவங்க அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரைட் லோடிங்குமே வந்து இங்கே அழகாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னர் அண்ட் அவுட்டர் பட்டன் ஹோலுக்கு வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்குள்ளே உள்ளே வந்து அவுட்டர் பட்டன் ஹோலு, உள்ளே வந்து இன்னர் பட்டன் ஹோல், அந்த மாதிரி ரெண்டையுமே கலந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து இன்னர் பட்டன் ஹோல், இது அவுட்டர் பட்டன் ஹோல். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஸ்டிச்சுக்கு கப் அண்ட் சாசர் சொல்லியிருந்தோம். அதையும் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது தான் வந்து ஒய் ஸ்டிச்சுக்கு வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பரதநாட்டியம் ஒரு கேர்ளோட ஒரு ஹேண்டு ஃபிங்கரும் அவங்களோட கண், அந்த பரதநாட்டியத்தோட கண், அப்புறம் வந்து அவங்களோட கால் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரியான இமேஜ் இது. இதில் வந்து அவங்களோட சலங்கை வந்து எவ்வளவு அழகாக பீட் ஸ்டிச்சில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பீட் ஸ்டிச்சில் அந்த பீடு லாக் பண்ணுற ஸ்டிச்சை வச்சு அவங்க அழகாக ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையில் அழகாக பெரிய வளையல் போட்டிருக்கிற மாதிரி, அவங்களோட கண்ணில் எவ்வளோ அழகாக கண்மை போட்டு அழகாக இருக்கிற மாதிரி ஒரு பரதநாட்டிய கேர்ளோட கண் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமோ அவ்வளோ ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கை முத்ராஸோட எவ்வளவு அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து இது ஒய் ஸ்டிச்சை வந்து நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஒய் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ண சொன்னேன், அதை வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 1 பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. அதுவும் வந்து எவ்வளோ அழகாக இது வந்து கம்மல் ஜிமிக்கி கம்மல் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ண சொல்லியிருந்தோம். அதுவுமே வந்து எவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை ஒவ்வொன்றும் வந்து டைமண்ட் ஷேப்பு நடுவில் வர்ற மாதிரி எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுலேயும் சீக்வென்ஸ் வச்சு ஒரு பீடு வச்சு அழகாக லாக் பண்ணி அந்த லாக்கிங் சிஸ்டம் மாதிரி லாக் பண்ணி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட கலர் காம்பினேஷனுமே மெரூன் வித் எல்லோ அழகாக இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குது. நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இமேஜுமே வந்து டீட்டெயிலிங்காக காமிக்கிறேன். அவங்களோட ஒர்க் வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க.
இது என்ன இமேஜ்னு யோசிக்கிறீங்களா? இதுவும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 2 பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கதகளி ஃபேஸை வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணுங்கள், அழகாக ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து கதகளி ஃபேஸு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 2 அப்படி வந்து நாங்கள் பண்ண சொல்லியிருந்தோம். அதையும் வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணி அவங்க நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே மேலே ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளைஸ் ஃபில் பண்ணி இந்த சின்ன இடத்துல கூட பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அப்ளை பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து எல்லோ கலரில் ஃபுல்லாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்கின் கலரு. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பிங்க் ஷேடில் ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர், ஒரு க்ரீன் கலர், அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மைன்யூட் பிளேசஸில் கூட அவங்க வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்க்கு வந்து தாம்பூ ஸ்டிச்சு. அவங்களோட கண்ணை வந்து எவ்வளோ அழகாக அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். காதுகிட்ட இருக்கிற அந்த கம்மல் எல்லாமே வந்து அழகாக அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்ட்ரெயிட் லோடிங் போட்டிருக்கிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஒரு இமேஜ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பீடு ஸ்டிச்சு, பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, அப்புறம் வந்து இந்த சரம் ஸ்டோன் ஸ்டிச்சு, கிராஸ் லோடிங், ஸ்ட்ரைட் லோடிங், அப்புறம் வந்து தாம்பூ ஸ்டிச்சு எல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப யோசித்து அழகாக ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாப்பா. அது வந்து அவங்க அப்பா வந்து தூக்கி கொஞ்சிகிட்டு இருக்கிறாரு. இந்த பாப்பாவும் அப்பாவும் யாருக்குள்ளே அடங்கியிருக்கிறாங்கன்னா அம்மா. ஒரு விமனோட ஃபேஸ் வந்து நிழல் மாதிரி தெரியுது. அந்த நிழலுக்குள்ளே அவங்க 2 பேரும் கொஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்குறாங்க. அழகான ஒரு ஸ்டிச்சஸை ஒரு விமன் ஃபேஸ்க்குள்ளே ஒரு மென் வந்து அவங்களோட பேபியை வந்து கொஞ்சிற மாதிரி ஒரு டாட் பேபி காம்போவில் வந்து இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாக அவங்க ஃபினிஷ் பண்ணியும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட கலர்ஸ் சூஸ் பண்ண விதமும் நல்லாயிருக்கு. அழகாக ஒரு அப்பா வந்து குழந்தைய வந்து தூக்கி கொஞ்சிற மாதிரி சூப்பராக வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒரு ஜாடிக்குள்ளே ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி அப்படியே வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட்டும் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலிங்காக அழகாக வந்து அவங்க அந்த முட்டு மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே எந்த பிசுரும் இல்லாமல் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டிலையும் டபுள் கலரு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி ஒரு பீடு வந்து கொடுத்து ஒரு பீட் லைன் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து எல்லாமே வந்து சேம் லைன்ஸில் அவங்க முடிச்சிருக்காங்க. ஒன்று கூட ஒன்று வெளியே ஒன்று உள்ளே அப்படின்ற மாதிரி இல்லாமல் அழகாக முடித்து இங்கேயுமே வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த லீஃப் ஃபில்லிங்க்குமே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெம்முக்கு வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறாங்க. இங்கேயும் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுக்குமே வந்து அழகாக அவங்க வந்து அதே சேம் கலர்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சுக்காக அவங்க வந்து கொடுத்த இமேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. அது எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சரம் ஸ்டோன் ஸ்டிச்சில் தான். இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு பக்கம் சரம் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு சரம் ஸ்டோனுக்கே ஒரு நம்ம ஸ்டிச்சு கொடுக்கணும், ஒரு டிசைன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்வஸ்திக் அந்த ஒரு இமேஜை வந்து நாங்கள் கொடுத்தோம். இது வந்து பெருமாளோட ஒரு சங்கு. அது வந்து எவ்வளோ அழகாக வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அவங்களோட கலர் காம்பினேஷனுமே பாருங்கள் பீடு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ரீன் கலர் பீகாக் க்ரீன் கலரில் ஒரு செயின், ஒரு சரம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மறுபடியும் பீடு, அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்டோனில் ஒரு சரம், அப்புறம் ஒரு பீடு, அப்புறம் மெரூன் கலர். அவங்களோட கலர் காம்பினேஷனே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்குறோம்.
நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லா பண்ணுவாங்க. நாங்கள் வந்து யூனிட் மாதிரியும் போட்டிருக்கிறோம். உங்களுக்கான ப்ளவுஸ் வந்து நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி அழகழகாக வந்து நீங்களும் போட்டுக்கணும் அப்படின்னா இது எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல்ஸ் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் போடணும், ப்ரைடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.